இன்ப கழிப்பில் நாம் மிதக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு. என் உணர்வை நீ உணர்ந்து கொண்டால் இன்ப கழிப்பில் நாம் மிதக்கலாம். காதலை பத்தி தான். காதலை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் காதலிச்சிருக்கிறான், காதலை பத்தி கேட்டிருக்கலாம். ஆனா இந்த காதலை பற்றி நம்ம இலக்கியம் என்ன சொல்லுகிறது? இங்க காதலன் காதலிங்கும் போது கணவன் மனைவி என்ற ஒரு பொருள் இருக்குதுங்க. இங்க கணவன் மனைவிக்குள்ள காதல் எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த இன்னா நாற்பது சொல்லுதுங்க. அதுல இங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை போல சொல்றேன். தலைவன் பாத்தீங்கன்னா அவனுடைய தொழில் ரீதியா என்னைக்குமே பணிக்கு போறவன் அதே மாதிரி அன்று ஒரு நாள் போயிட்டு நண்பகல் வேலையில இல்லத்துக்கு திரும்பிடுறான். நண்பகல்னா மதியம் சாப்பிட்டு அந்த 3 மணியிலிருந்து மாலை 5 மணிக்குள்ள இருக்கிறது நண்பகல். அந்த நண்பகல் வேலையில தலைவன் வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது அந்த வீட்டுக்கு பாக்குறான், தலைவி எப்படி இருக்கானா, நல்ல குளிர்ந்த நீரில் நீராடி விட்டு மர படுக்கையில, கட்டலுக்கு மரக்கட்டல்ல உறங்கிட்டு இருக்காளாம். அந்த உறங்கும் அழகை பார்த்து கணவன் வர்ணிக்கும் அழகே இந்த செய்தி. மனைவியினுடைய அழகை பார்த்து வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறானா, அவ உறங்குற அழகை பார்த்துட்டு அவளுடைய முடி மயிருங்க, அது பேரு மயிருனா தமிழ்ல மிக அழகிய சொல்லு. அது இடுப்பு வரைக்கும் நீளமா இருக்கான் அவளுக்கு. அவ பக்கத்தால போய் பாக்குறான், காற்றின் விசைக்கு ஏற்ப அதுல இருந்து ஒரு ஒத்த முடி மட்டும் பறந்து போய் அவன் கன்னத்துல அடிக்குதான். அப்படி அடிக்கும் போது அது அவனுக்கு ஒரு பேர் ஒளி போல கேக்குதான். காதலனுக்கு கேக்குங்க, நீங்க வேணா காதலிச்சு பாருங்க. காதலனுக்கு கேட்கும், நீங்க வேணா காதலிச்சு பாருங்க. அப்படி அந்த தலைவனுக்கு கேக்குதான், பேர் ஒளி போல் கேக்குதான். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்றான், இப்படி என்ன கொல்லாம கொல்றியடி, நானும் நீ உறங்கிட்டு இருக்கிற, எனக்கு நீ உணர்வை தூண்டிட்டு, நீ காதல் உணர்வை தூண்டுற மாதிரி செயலாம் செஞ்சுட்டு நீ தூங்குற, என் நிலைமை எப்படி இருக்குதுன்னா மாம்பழம் போல் வாடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை உபமைப்படுத்துறாருங்க புலவர். மாம்பழம் எப்படிங்க வாடும் அப்படின்னா, நீங்க கடையில காசு கொடுத்தா வாங்கிட்டு போவீங்க மாம்பழம், நல்லா பழுத்த கனியை தான் வாங்கிட்டு போவீங்க. நீங்க வாங்கிட்டு போன கனியை உங்களாலேயே சாப்பிட முடியாத ஒரு நிலம் வந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த மாம்பழம் அப்படியே வாடி அழுகியும் போகாது, அதுல இருக்கக்கூடிய சாறு வீணா அப்படியே அந்த வாடி வதங்கி 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 அந்த மாம்பழமே வீணா போயிரும். அப்படி இவனுடைய அந்த காதல் உணர்வு வீணா போயிருமோன்னு இவன் அச்சப்படுறானா. யாருகிட்ட? காதலை கிட்ட. இந்த மாதிரி நீங்க மனைவி கிட்ட நடந்துட்டீங்கன்னா மனைவி உங்களுக்கு என்றுமே அன்புக்கு கட்டுப்பட்டவளா இருப்பா. இதுதான் செய்தி. இத மேலும் பாருங்க, இந்த இலக்கியம் எப்படி இந்த செய்தியை செம்மைப்படுத்துதுன்னா, அவன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இவன் மேலும் முயற்சி பண்றான். தன்னுடைய காதலிகிட்ட சொல்லுவான், அந்த மனைவி கிட்ட சொல்ற மாதிரி முயற்சி பண்றான், சொல்லிக்கிட்டே வரான். அப்போ அவன் தூங்குறான். நல்லா தூங்குறவளை எழுப்ப முடியாதுல்ல. எழுப்பி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா பொண்டாட்டியா இருந்தாலும் பலாருன்னு ஒரு அப்புடுவாள்ல. தூங்குறவளை எழுப்பி நான் உன்னை காதலிக்கணும் போட விளக்க நின்று ஒரு அப்பா போவா. அப்படி அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இவன் என்ன பண்றானா, இங்கதாங்க டெலிபதி மூலமா பேசுறானா. பாருங்க, டெலிபதிங்கிற வார்த்தை அன்னைக்கே நம்மளுடைய சங்க இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. உணர்வு பூர்வமாக தன் உணர்வினால் அவளுடைய உணர்வு, என்னுடைய உணர்வை அவ புரிஞ்சுக்கிட்டானா, 2 பேரும் இன்ப கடலில், இன்ப கழிப்பில், கடலுங்கிற வார்த்தை வேண்டாம், கழிப்புன்னு என்ன தெரியுங்களா? மகிழ்ச்சியினுடைய உச்சம்னு பொருளுங்க. இன்ப கழிப்பில் நாம் மிதக்கலாம் என்று சொல்றாங்க. தலைவன் சொல்றான். இப்படி ஒரு பாடல் காட்சியை இன்னா 40 பதிவு செஞ்சிருக்காரு புலவர் கபிலர் அவர்கள். பாருங்க, அந்த பாடல் வரிகளை சொல்றோம் பாருங்க. இன்னா 40 பாடல் எண் 14. வனரொளி ஐம்பலர் வஞ்சித்தல் இன்னா. அந்த வனரொளினா அந்த மயிர் அவன் கன்னத்துல பட்டு பேரொளி கேட்டுச்சுன்னு பாத்தீங்களா, அது ஒளி. வஞ்சித்தல் இன்னா துணர் தூங்கு, அவ தூங்கிட்டு இருக்கா. துணர் தூங்கு மாவின் படு பல மின்னா, அந்த மாம்பழம் போல் வாழுகிறேன். புனர் பாவையாம். எதுக்கு அவன் வந்திருக்கிறான் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? என்ன புனருக்கு என்ன அர்த்தம்னு கூகுள்ல கேட்டுக்கோங்கப்பா. புனர் பாவை
அன்னார் பிரிவின்னா விண்ண. இங்க அன்னாருங்கிறது இவன் காதலோட அவள் காதலை ஒப்பிடுவது என்று ஒரு பொருள் இருக்குதுங்க. காதலுக்கு காதலை ஒப்பிட்டு பார்ப்பது. எந்த காதல் பெருசுன்னு சொல்ற மாதிரி. உணர்வார் உணர கடை அப்படிங்கிறார். அதாவதுங்க கடைனா இங்க என்ன, நீங்க இப்போ கடையில போய் ஒரு பொருள் வாங்கணும்னா பணம் கொடுத்தாதான் அந்த பொருள் கிடைக்கும். அதேதான் இங்க என்ன சொல்றாரு, என் காதலை உனக்கு தருகிறேன், உன் காதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். கடை அப்படின்னு பொருளுங்க. பெற்றுக்கொள்வது, கடைக்கு பெற்றுக்கொள்வது என்று ஒரு பொருள் உண்டு. ஒன்றை கொடுத்து இன்னொன்னை வாங்கி கொள்கிறேன். அப்படி உணர்வார் உணர கடை அப்படின்னு சொல்லி இந்த இலக்கியம் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது. எவ்வளவு ஒரு அழகிய காதல் காட்சி பாருங்க. இது போல கணவனும் மனைவி நடந்து கொண்டா இன்னைக்கு ஏங்க கோர்ட்ல இவ்வளவு விவாகரத்து வழக்கு இருக்குது? அதெல்லாமே ஒரு கணவன் ஒரு மனைவியை புரிஞ்சுக்கிற மாதிரி மனைவியும் கணவனை புரிஞ்சு நடந்து கொள்ளும் பொழுது இது போன்று இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கலைஞ்சு அவர்கள் மேலும் ஒன்று சேர்வதற்கு தான் இந்த இன்னா 40 இலக்கியம் பயன் பெறும். அதான் இந்த இன்னா 40 சொல்லப்படுது. சரிங்களா? இந்த இது ஒரு காதல் செய்தி. இதே போல என்னதான் ஒரு காதல் செய்திகளை சொன்னாலும் ஒரு தலைவனுக்கு வேறு சில பிரச்சனைகளையும் வரும் இல்லவா? அதையும் இன்னா 40 பதிவு செய்கிறது. இது எப்படி பதிவு செய்யுதுனாங்க, இதுவும் ஒரு சின்ன கதை போல சொல்றேங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், பகைவர் அப்படின்னா நமக்கு நேருக்கு நேரா எதிர்த்தாப்புல நின்று நல்லா சும்மா மூஞ்சி முகரையெல்லாம் ஒட்டையற மாதிரி சண்டை போடுவாங்கலாம் நினைக்காதீங்க. பகைவர்கள் அவர்கள் மட்டும் பகைவர்கள் கிடையாது. சில பகைவர்கள் உங்ககிட்டயே இருந்து காலையில டீ சாப்பிட்டு இருப்பாங்க. இது நம்ம அன்பு சிவாதான் கரெக்டா சொல்லுவாரு. எங்க ஆழக்காலம் உங்க இடத்த டீ வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க, போண்டா வாங்கி குடிச்சிருப்பாங்க, சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட்டு இருப்பான். உங்களுக்கு பின்னாடியே கத்தி வச்சுட்டு நிற்பான். இதுவும் பகைதான். இவன் சத்தம் இல்லாம வரவன், சத்தம் போட்டு வரவன் பிரச்சனை இல்லைங்க. சத்தம் இல்லாம வரவன் எப்படின்னா பண்ணுவீங்க, அவனை நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இதுல சிறப்பு என்னன்னா சொல்லுவாங்க, சண்டை போடும் போது எதிரிக்கு தெரியாம பூனை மாதிரி சத்தம் இல்லாம சண்டை போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது பிழைங்க. பூனை மூச்சு விடுற சத்தம் எதிரி கேட்கும். இப்போ இதெல்லாம் நீங்க காட்டு விலங்கு இந்த நேஷனல் கிராபிக் சேனல் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மான் எப்படி புலிகிட்டு இருந்து தப்பிங்கன்னா புலியினுடைய வாடையை வச்சு மான் கண்டுபிடிக்குங்க. அந்த மான் போற காற்றின் திசைக்கு புலி எதிர நின்று வேட்டையாடாது. நீங்க நல்லா பாருங்க. அப்போ பூனை போல் நான் நகருகிறேன் சத்தம் இல்லான்னு சொல்றது எப்படி பொருள் பொருந்தும்? ஆனா இங்க நம்ம புலவர் அழகா பொறுத்துறாருங்க. மண் குதிரை போல் வருவான். மண் குதிரை எங்கேயாவது வர்றது சவுண்டு கேட்குமா? மண் குதிரை மூச்சு விடுமா? ஆனா இந்த மண் குதிரைகள் கோயில் எல்லாம் வைக்கக்கூடியது, அலங்கார மணி வைப்போம். அந்த மண் குதிரைக்கு அலங்கார மணியும் கிடையாது, அப்ப அது கோயில் குதிரையும் கிடையாது. அப்படி மண் குதிரை போல் பகைவர்கள் சத்தம் இல்லாமல் உன் பக்கத்தாலேயே இருந்து அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சுட்டு உன்னை கவுத்துருவான். நான் சொல்ல இன்னும் 40 சொல்லுகிறேன், உன்னை கவுத்துருவான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நீ என்ன பண்ணுமா, படிச்சா மட்டும் போதாது, நீ படிச்ச கல்வியை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். படிச்சவன் இருப்பாங்க, ஆனா படித்தவர்களுக்கு படித்த கல்வியை பயன்படுத்த தெரிஞ்சாலும் இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு அவர் சொல்றாரு. இது எல்லாத்தோட சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. நம்ம ரொம்ப இந்த இடத்த கவனிக்க வேண்டிய விஷயங்க. ஒருவேளை நீ கவனிக்காம விட்டுட்ட, உன்னை அவன் ஏமாத்திட்டான், உன்னை அவன் வீழ்த்திட்டான் அப்படின்னா நீ நல்லவன் தான்ப்பா. இந்த வீழ்ந்தவன் நான் ரொம்ப தங்கமான மனுஷங்க, அவனை தூக்கி கொண்டே அடகு கடையில அடகே வைக்கலாம். யாரும் எனக்கு தெரியாது, அடகு கடையில அடகே வைக்கலாம். அப்படி தங்கமான மனுஷன்தான். ஆனா உன்னுடைய பேச்சும் உன்னுடைய மதிப்பும் 4 பேர் கூடியிருக்கும் சபையில் நீ இழப்பாய். நீ நல்லவன் தான், உனக்கான மதிப்பு போயிரும். ஏன்னா நீ ஏமாந்துட்ட. நீ ஏமாந்தவன் சொல்லுவதை யாரும் கேட்க மாட்டார்கள். உன் மதிப்பை நீ இழப்பாய், நீ மனவேதையில் தவிப்பாய்னு இன்னார் சொல்லுதுங்க. இது மறைபொருள். இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு அவர் அந்த பாடலோட சொல்றாரு பாருங்க. அந்த பாடல் உங்களுக்காக. புல்லார் புரவி மணியின்றி ஊர்வின்னா. புல்லாருங்கிறது பகை, புரவிங்கிறது மண் குதிரை, மணியின்றி ஊர்வின்னாங்கிறது இப்போ அலங்காரம் பண்ண குதிரை நீங்க எங்க வச்சு நகர்த்தினாலும் அது மணி ஓசை கேட்கும்ல. இதுல மணி ஓசை இருக்காதாமா.
அப்படி எந்த மூச்சு விடுற சத்தம் இருக்காது, அது நடந்து வர சத்தம் இருக்காது, ஒருத்தன் தூக்கிட்டு வர சத்தம் இருக்காது. நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் குப்புற விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாப்பா அவன் நிற்பான். அதான் சொல்றாரு கல்லார் உரைக்கும் கருப்பொருள் இன்னாங்கிறார். அதாவது நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, கல்வியை படித்தால் மட்டும் போதாது, கல்வியை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிற இங்க கல்லாதவர்னு ஒரு பொருள் வருங்க. கல்லாதவர் உரைக்கும், நீ உரைக்கிறது அவையில் எடுபடவே படாது. கல்வி கற்றவர்கள் என்றாலும் கல்லாதவர் போல் புலம்புவார்கள்ங்கிறார். நீ கல்வி கற்றவன் தான், ஆனா என்று பிரயோஜனம் இல்லை, நீ புலம்பிட்டு தான் கிடக்கணும். இல்லாதார் நல்விருப்பின்னா வாங்கினா, அதான் உங்ககிட்ட கூட எல்லா பொருளும் போயிருச்சு இல்ல, நீ நல்லவனா இருந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, உனக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. உன்னை பார்த்து இது வரைக்கும் வணக்கம் சொன்னவன்லாம் இனிமேல நீ அவனுக்கு வணக்கம் சொல்ற மாதிரி அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான். நீ கூனி குறுகி குன்றி நிப்பாய். எவ்வளவு கரெக்டா சொல்லுது பாருங்க, கூனி குறுகி குன்றி நிப்பாய். நாணப்படலுங்கிறாரு சொல்றாரு பாருங்க, பலர் நடுவே நாணப்படல் அப்படிங்கிறாரு. நீ பலர் மத்தியில் எப்படி இருப்ப? நாணப்படல், வெக்கப்பட்டு கூனி குறுகி. நீ வாழ்க்கையில எந்திரிக்கலாம்னு நினைச்சா கூட உன்னை எந்திரிக்கவே விடாத மாதிரி பண்ணிடுவாங்க. இதுல இருந்தெல்லாம் நீ தப்பிக்கணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல இருக்கக்கூடிய கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வாழ்ந்தவர்கள் வீழாமல் இருக்க வேண்டும், மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதுதான் இதனுடைய மறைபொருள். அதற்கு நீங்கள் கல்வியை திறன்பட கையாள தெரிந்திருந்தால் எந்த சிக்கலும் இல்லை. இதை சொல்லுவது இன்னா நாற்பது. உங்களுக்காக நூல் காஞ்சியில் இவன் கா சோமசுந்தரம் எங்கள் சேனலை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க, செய்திகளை பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.